சிறப்பு சிந்தனை உரை, உன்னத ஞானத்திற்கான தொடர் வகுப்பு, அஷ்டவக்ர கீதை. அந்த கீதையிலிருந்து அகப்படாதவன் நான், எதுவுமே இல்லாதவன் நான் என்ற தலைப்பில் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். ஐயா அவர்கள் உணவு, உணர்வு, செயல்வழி சிகிச்சை நிபுணர். ஐயா அவர்கள் ராஜபாளையத்தை சொந்த ஊராக கொண்டவர். 15 வருடமாக ஆரோக்கிய உணவு முறை, இயற்கை மூலிகை, பாரம்பரியம், யோகா மற்றும் வாழ்வியல் சிகிச்சை முறை, பள்ளி கல்லூரிகளில் யோகா மையம், அறக்கட்டளை அனைத்தும் சிறப்பாக நிர்வகித்து வருகிறார்கள். அரவிந்த் ஆசிரமம், ஆரோக்கிய விழிப்புணர்வு வகுப்புகள், செய்முறை பயிற்சிகள் அனைத்தும் சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். ஐயா அவர்களுக்கு நற்சுவை ராஜேந்திரன், ராஜேந்திரதானந்தா என்னும் சிறப்பு பட்டங்களும் இருக்கிறது. மேன்மை பொருந்திய ஐயா அவர்களை நம் தமிழ் ஆனந்த யோக மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். நம்முடைய தாய் தந்தையரை வணங்கி, ஆசிரியர்கள் குருமாரை வணங்கி, மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் ஆசியுடன் இறைவனுடைய பேர் ஆற்றல் கண்ணில் அள்ளப்பட்ட இந்த தருணத்திலே தமிழ் ஆனந்த யோகா அன்பர்களுக்காக இறைவன்பார் இங்கே அஷ்டவக்ர கீதை உடைய ஒரு ஆத்மஞான கருத்துக்களை உங்களுக்கு முன் பகிர்ந்து கொள்ள இறைவன் உடைய சித்தத்திலே அவன் அருளால் அவனத்தால் பணிந்து உங்களுக்கு அருளப்படுகின்றது. இதன் மூலியமாக ஆத்மத்த ஞானத்தை தேடி பயணிக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு என்னால் புரிந்த வகையிலே உங்களுக்கு இங்கே விளக்கப்படும். அது அவரவருடைய சுய சிந்தனைக்கு உட்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை கொடுத்து இந்த வாழ்க்கை என்பது நோக்கம், பிறப்பின் நோக்கம், பிறவில்லா பெருவாழ்வு அடைய எல்லோரும் முக்திகளை அடைவதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய இந்த ஆத்மாத்மான இந்த உரையை, சிற்றுரையை என்னால் இயன்றதற்கு புரிந்து கொண்ட வகையிலே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிறைவையும், புத்தி தெளிவையும், ஒரு ஆத்ம ஞானத்தையும் கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த உரையை தொடங்கலாம். நாம் கடந்த காலங்களாக இந்த அஷ்டவக்ர கீதையுடைய ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து அந்த கதை உருவான எப்படி என்பதும், பின்பு ஜன மகாராஜ் அஷ்டவக்ருக்கும் உள்ள வாசனை, அதாவது பரிமாற்றங்கள் எப்படி நடந்தது, தொடக்கம் என்ன கேட்டாரு, ஞானத்தையும் முக்தியும் அவாவின்மையை பெறுவது எப்படி என்ற கேள்வி தொடங்கி, பின்பு அவர் அஷ்டவக்ரர் மூலியமாக இந்த பதில் தொடங்கப்படுகின்றது. இந்த உலகத்தில் நீ முக்தியை விரும்புவேல், ஞானத்தை அடைய விருப்பம் இருந்தால் உனக்குள் இருக்கின்ற புலன் வழி விஷயங்களை நஞ்சு என்ற தள்ளி, பின்பு உனக்கு ஏற்படுகின்ற நிதானம், சமாதானத்தின் மூலியமாக மனதில் ஏற்படுகின்ற பொறுமை, நேர்மை, வாய்மை, தய, திருப்தி இவற்றை அமுது போல் பேணி இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. பின்பு ஒன்னை உணர்வதற்காக நீ ஒன்னை யாராக உணர்ந்திருக்கின்றாய் என்றால் இந்த உடம்பானது வெளி, தீ, காற்று, நீர், மண் இவற்றுடைய ஒரு சொர்பமாக இருக்கின்றது. அது உடல் அல்ல, அதுக்கும் சாட்சியா இருக்கின்றது எதுவோ அதுவே நீ என்பதை உணர வேண்டும். இதுக்கு தடையா இருப்பது எது அப்படி கேட்கின்ற பொழுது, இந்த நான் என்ற உடல் அளவில்ல ஒரு அறிவுக்குள் நான் என்று சிக்கி அதை விலக்கி அறிவிலே நிலைத்தால் இப்போதே அந்த சாந்திய முக்தி அடையலாம் என்பது வரைக்கும் நாம் இதுவரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்த ஸ்லோகத்துக்கு வரும். அப்ப என்ன அடுத்து? அப்ப நம்முடைய வாழ்வியல் முறை என்ன, எப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்,
இந்த வாழ்க்கை எங்கே தொடங்கியது, எங்கே நடந்து கொண்டிருக்கின்றது, எங்கே போய் கொண்டிருக்கின்றது, எதையெல்லாம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நமக்கென்று ஒரு வழிமுறை, வாழ்வியல் முறை, ஒரு சமுதாயம், ஒரு அமைப்பு, அது குடும்ப சூழல்கள், நமக்கென்று ஒரு உணர்வுகள், ஒரு திட்டம் வகுத்துக்கொண்டு இது சரி தவறு நல்லது கெட்டது உயர்வு தாழ்வது என்பதெல்லாம் நம்ம வாழ்வியல் முறையெல்லாம் வகுத்து அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஞானத்தின் நோக்கம் என்ன? இந்த அஷ்டவகர் கீதையுடைய நோக்கம் என்ன? அதை முதல்ல தெளிவாக புரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். நாம் வாழ்க்கையில் எதையோ தேடுகின்றோம், எதை அடைய விரும்புகின்றோம், நம்முடைய ஆசைகள் இருக்கின்றது, வருங்கால நம்முடைய திட்டங்கள் இருக்கின்றன, நடந்தவைகளுடைய அனுபவங்கள் இருக்கின்றன, திட்டங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் இதன் மூலியமாக கிடைக்குமா? அப்படி இல்லை. எந்த சூழலையும் நீ சுகமாக சந்தோஷமா ஆனந்தமா வாழ முடியும் என்பதுதான் ஞானம், தவிர நினைத்த வாழ்க்கை வாழ்வது ஞானம் கிடையாது. எந்த சூழலா இருந்தாலும் நீ சுகமாக இருக்கலாம், அந்த ஒரு அடிப்படை காரணம் தான் இதோடைய நோக்கமே இருக்கின்றது. இது ஆரம்பகட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த ஞானம் என்பது கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஓரளவு ஞானத்திலே சாதகம் பண்ணி பல கேள்விகள் மூலியமாக விடை தெரியாமல் தன்னை உணரக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய, தவம் செய்யக்கூடிய, வாழ்வு முறை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய, இனிமே என் பாதை இதுவல்ல, என்னுடைய இறைநிலை அடைவது, முக்தி அடைவது என்ற ஒரு நோக்கமா வைத்துக் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு செல்கின்ற, அதுவே ஒரு பிடிப்பா இருக்கக்கூடிய, அதில் ஏற்படும் சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கு நாம் இந்த ஞானம் பெரு உதவியா இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் நாம் வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய என்னன்னா, எப்படி கடைபிடிக்க வேண்டியது? ஃபர்ஸ்ட் ஒழுக்கத்துக்கு வர்றோம். அந்த ஒழுக்கத்திலிருந்து நல்ல சிந்தனைகளை கொடுக்கிறோம். அடுத்து அமைதிக்கு நிலை அடையும். இதுதான் ஒரு அடிப்படை விஷயம். ஒண்ணு ஒழுக்கமா வாழணும். ஒழுக்க தவறினால் அது வாழ்வில் சுகமா அமையாது. ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் என்பது அடிப்படை. இந்த ஒழுக்கத்துக்கு தான் தவ வாழ்க்கை என்று கொண்டு வரும். அடுத்த சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள். ஏன், எதற்கு, எப்படி? நாம் பிறந்தோம், வாழ்கிறோம், போய் சேருகிறோம். எங்கே சேருவது? மீண்டும் இறப்பதற்கா? இல்ல இறப்பு இல்லாத பெருவாழ்வுக்கா? பிறப்பு அறுப்பதா என்பது நோக்கம். அந்த சிந்தனைக்கு உட்படுத்துவது, அதுபோல புரிந்து கொண்ட வாழ்க்கையை அமைதி அடைவது. இதுதான் ஒரு வாழ்க்கை முறையாக நாம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தார்கள். அப்படி என்றால் தன்னை தான் எதுவா உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார்? நான் யாரா இருக்க முடியும்? அப்ப நமக்கு மரபு இருக்கு, வாழ்வியல் முறை இருக்கின்றது. அந்தனர் முதல்லாம், அப்ப நான் யார்? இல்ல உண்மையை சொல்றாரு, உண்மையை சொல்றாரு, அதுபடி எப்படி பார்ப்போம். அந்தனர் முதலாம் மரபு உனக்கு இல்லை. அந்தனர் முதலாம் மரபு உனக்கு இல்லை. ஆச்சாரமும் இல்லை. ஆச்சாரமும் இல்லை. புலன்களுக்கு புலப்படாது, பற்றற்று வடிவற்று அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கும் எதுவோ அதுவே நீ சும்மா இரு. இந்த சும்மா இருதான் பெரிய பிரச்சனை. நாம் சும்மா இருக்க போதும் அப்படிங்கிறத ஞானம் சொல்லுது. அது எப்படி நம்மளால இந்த உலக வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு நான் சும்மா எப்படி இருக்க முடியும்? எது சும்மா இருப்பது? உடலா, மனசா, புத்தியா? எது சும்மா இருப்பது? சிந்திக்காம இருக்க முடியுமா? மனம் ஓட்டம் இல்லாம இருக்க முடியுமா? உடல் இயங்காம இருக்க முடியுமா? நீ சும்மா இருக்கின்ற என்பது எது உனக்கு அமையப்பட்டிருக்கின்றதோ அது சும்மா இருக்கணும். அப்ப எதை புரிஞ்சுக்கணும்? அப்ப தன்னை எதை புரிஞ்சுக்கிட்டா சும்மா இருக்க முடியும், சுகமா இருக்க முடியும். சும்மா இருக்க முடியும், சுகமா இருக்க முடியும். செய்ய வேண்டியது செய்ய முடியும், செய்ய வேண்டாதை நான் ஒதுக்க முடியும். அப்ப என்னன்னா, நாம் எதில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம், எதை பற்றி சிந்தை ஓடிக்கொண்டிருக்கின்றது, எதை பற்றி மனம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, எதை நோக்கி உடல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப தன்னை ஒரு
தன்னை ஒரு நிர்ணயம் பண்ணி தனக்கென்று ஒரு வாழ்வியல் முறை, தான் எப்பேற்பட்டவன், எதுவா இருக்கின்றேன், ஒரு வாழ்வியல் முறையை செய்து அந்த உடலானது ஒரு மனசுல பதிவுகளோட அதோடைய புத்தி சிந்தனைகளோட வாழ்க்கை பயணம் ஓடிட்டு இருக்கோம். அது எதை நோக்கி, எங்கே, எதுக்கு, அப்படி அடையக்கூடிய வாழ்க்கை. அப்படி நீ ஒரு மன ஓட்டம் கொடுத்து புத்தியை சிந்தனைக்கு உட்பட்டு அது திட்டமிட்டு அந்த வாழ்க்கையை ஓடுகின்ற அந்த வாழ்க்கை அடைகின்ற அந்த நிலையில் நீ அடையக்கூடிய நோக்கம் என்ன? எந்த நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கும், சிந்திச்சு கொண்டே இருக்கும், புலம்பிக் கொண்டே இருக்கும், ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, உடல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஏதோ உங்களுக்கு ஒரு கடமை, ஒரு பொறுப்பு, இவற்றை நிர்ணயித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்குள்ள உங்க சுற்றுச்சூழல்கள் இப்ப இருக்கிறது. நீ எங்கே, யார், எது, நீங்க யார், உங்க குலம் என்ன, கோத்திரம் என்ன, வாழ்வியல் முறை என்ன, என் சமுதாயம் என்ன, எல்லாத்தையும் உட்படுத்தி சிறைப்பட்டு அது சொல்லுகின்ற ஒரு நிலையில் நீங்க சிக்கி, அது உங்களை ஒரு நிலையில் உட்கார வைத்தாலும் செய்ய வைத்தாலும் அதில் திருப்தி இல்லாமல் நீங்க ஒன்று முயற்சி செய்து அது உங்களுக்கு ஏற்புடையது இல்லாத போது, அது உங்களை அமைக்கின்ற பொழுது இந்த குடும்பத்தை அடிப்படையாக, சமுதாயத்தை அடிப்படையாக, உலக அடிப்படையாக நீங்கள் நிர்ணயித்து கொண்ட ஒரு வாழ்வியல் முறையில பார்க்கின்ற பொழுது ஒரு நிம்மதியற்ற வாழ்வியல் முறை போய்கொண்டே இருக்கின்றது. அப்ப எதுதான் சரி, எதுதான் வாழ்வியல் முறை, எதுதான் நோக்கம் என்பதே ஒரு புதிராக வைத்துக் கொண்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நிலை இருக்கின்றது தவிர ஒரு அனுபவ நிலையா எதுவுமே இல்லை. ஆனா உள்ளே ஓடிக்கொண்டிருப்பதெல்லாம் நாம் நிம்மதியாக, அமைதியாக, ஒரு ஆனந்தமாக, எப்போதும் பூரிப்புடன் இந்த உலக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஏதோ எங்கிருந்தோ உங்களுக்குள் ஏன் வெளிப்படுகின்றது, ஏன் உணர்த்துகின்றது என்றால் அது இல்லை. அது இல்லை. எது இல்லை? நீங்கள் இயல்பாக, நிரந்தரமாக, சுகமாக, ஆனந்தமாக ஒரு நிலைக்காக ஒன்றை நீங்கள் வடிவமைத்துக் கொண்டு, முடிவு செய்து கொண்டு, இந்த சூழலை எல்லாம் தனக்குள் தலையை ஏற்றிக்கொண்டு அதை ஒரு அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் எல்லாருக்கும் ஏதோ வகையில வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுக்கு பல வழி தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அது உலக வாழ்க்கையோடு இருக்கலாம், இல்ல ஆன்மீக வாழ்க்கையில இருக்கலாம். அப்ப ஆன்மீகத்துக்குள் வந்து விட்டால் அங்கே ஒரு நிர்ணயம் இருக்கின்றது. இப்படி இருந்தால் இந்த யோக முறையில், இந்த தியான முறையில், இந்த வழிமுறையில் நான் பின்பற்றினால் நான் சுகமாக வாழ்ந்து விடுவேன். அதுவும் அங்க இருக்கின்றதா என்றால் சந்தேகம். அப்ப எந்த அளவுக்கு நான் விடுபட்ட நிலையில் இருந்தால் நமக்கு அது கிடைக்கும். எல்லாம் சரிதான். ஆனால் சுகம் என்பது உண்மையா? ஆன்மீக பாதை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றீர்கள், எல்லா யோக முறை செய்து கொண்டு தவம் செய்து கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள், நல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனாலும் உடல் அளவிலையும், மனதளவிலையும், புத்தி அளவிலையும் ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு, ஒரு அமைதியை நோக்கி அது படிப்படியா போதா என்றால், மனம் எங்கேயோ ஒரு வகையில உங்களை சிறைப்படுத்திக் கொண்டு, இழுத்துக்கொண்டு, அங்கிக் கொண்டு, ஒரு திட்டம் போட்டுக்கொண்டு, அபிமானம் வைத்துக் கொண்டு, கலங்கிக் கொண்டு, சங்கல்பம் ஓடிக்கொண்டு, சங்கடப்பட்டு கொண்டு, சந்தேகத்தோட, சபலத்தோட, சஞ்சலத்தோட, இப்படிதான் நாம் சலிப்போட போய் கொண்டிருக்கின்றோம். எதை பார்த்தாலும் சில நாட்கள் கடைபிடிக்கிறோம், புதிய முறையில தேடுறோம், கடைபிடிக்கிறோம், அப்புறம் எல்லாமே அங்கேயும் ஒரு அழுத்தமான ஒரு நிலை ஏற்படுகின்றது. இதுதான் போய்கொண்டிருக்கின்றது. அப்ப எல்லாமே எந்த ஒரு உலக வாழ்க்கையோடு இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் தனித்தன்மை ஆன்மீகத்துக்குள் வந்தாலும் சரி, இந்த ஆன்மீகத்தில் வகுக்கப்பட்ட பாதைகள் பல விதம் இருந்தாலும், அங்கே சொல்லக்கூடிய வழிமுறைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தக்கூடியதாக, கடைபிடிக்க முடியாத கடைபிடித்தால் நிரந்தரம் இல்லாத கூடியதாகவும், சலிப்பற்றக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆனால் நாம் எதை உணர்ந்து கொண்டால் அது நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதுதான் இந்த கீதையின் நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் நாம் எங்கு சிறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தா, உலக வாழ்க்கையில் நமக்கு நல்லொழுக்கத்தோட வாழ்வியல் முறையும், முன்னோர்கள் வகுத்த வாழ்வியல் முறை, வேதங்கள் சொல்லப்பட்ட வாழ்வியல் முறை ஆகட்டும், ஆனால் கூட இப்படிதான் வாழ்க்கை இருக்கணும்ப்பா, அப்படி அதுல நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். நல்ல வாழ்க்கை தான், சரியான வாழ்க்கை தான்,
நியாயமான வாழ்க்கை தான், தர்ம சிந்த வாழ்க்கை தான் இருந்தால் கூட அதை மாற்றி சரிப்படுத்திப்போம். அப்ப என்ன சொல்வது கீதையில? இந்த அஷ்டவ கீதை சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நீ யார் என்று தெளிவா புரிந்து கொண்டு, அப்பொழுதுதான் நீ அந்த எல்லா விஷயத்தையும் நீ முழுமையா கடைபிடித்து ஒவ்வொரு செயலும் சுகமா இருக்கும். நீ யோகா செய், காலை 4 மணிக்கு எந்திக்கணும், யோகா 4 மணிக்கு எந்திக்கணும், யோகா செய்யணுமா அப்படிங்கிற எவ்வளவு கஷ்டப்படுது. ஆனா தன்னை புரிந்து கொள்ளாதவரை எதுவுமே சுகமா இருக்காது. செய்யலும் சுகமா இருக்கும், செய்யாமல் இருக்க சுகமா இருக்கணும். நமக்கு செய்யணும், சும்மா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது, ஏதாவது செஞ்சு சாதிக்கணும்னு நினைக்கிறோம். சரி செய்யணும், போனா ஏன்டா செய்யணும், பேசாம இருக்கலாமே நினைக்க தோணும். இதெல்லாம் நடைமுறை பார்த்து அப்படிதான் பார்த்து. இப்ப நமக்கு நான் உள்ள எதுவா இருக்கணும், எதுவா இருக்கிறேங்கிற தெளிவான ஒரு முடிவுக்கு எப்படி வர்றதுன்னா, என்ன சொல்றாருன்னா, அந்தனர் முதலாம் மரபு உனக்கு இல்லை. நீ உன்னை ஒதுக்கணும்னா என்ன செய்யணும்? அந்தனர் முதலாம் மரபு உனக்கு இல்லை. இல்ல அந்தனர் யாரு? அது ஆச்சாரம் இல்லை. அப்ப அந்தனர் அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த வர்ணாசிரமம் தர்மம் சொல்லி ஒரு வகைமுறை இருக்கு. அந்த காலத்துல பாரம்பரியமா கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய வாழ்வியல் முறை. இது என்ன வாழ்வியல் முறை? எதுக்கு இந்த வாழ்வியல் முறை ஏன் வகுத்து கொடுத்தாங்க அப்படின்னா, நாம் எப்பவுமே ஒரு சுதந்திரம் வாழ ஆசைப்படுது மனசு. சரியா? சுதந்திர வாழ்க்கை வாழணும்னா நான் இஷ்டத்துக்கு இருப்பது. நீ இஷ்டமா இருந்துக்கப்பா. அடுத்தவங்களுக்கு உன் இஷ்டத்தால அடுத்த கஷ்டப்படக்கூடாது. இல்ல, உன் இஷ்டத்தால அடுத்த கஷ்டப்படக்கூடாது. நீ சுகமா இருக்க, ஆனந்தமா இருக்கத்தான் முயற்சி பண்ற. அப்போ உன் இஷ்டத்தை இருக்கணும் ஆசைப்படுவேன். யார் கட்டுப்பட்டவன் கிடையாது. நீ யாருக்கு ரிலாக்ஸா இருக்குன்னு ஆசைப்படுற, எந்த தொந்தரவு கூடாது, யார் கட்டுப்படுத்தக்கூடாது. நான் ஏன் சுதந்திரம் இருப்பேன் அப்படிங்கிறது உன் இஷ்டமா இருந்தா கூட உன் இஷ்டத்தால் அடுத்தவர் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதுக்குதான் ஒரு வழிமுறை தேவைப்படுது. உதாரணத்துக்கு நம்ம ரோட்ல போறோம், ஸ்பீட் பிரேக் இருக்கு, அங்கங்க டிராபிக் சிக்னல் இருக்கு. டிராபிக் சிக்னல். ஏன் டிராபிக் சிக்னல் கொடுக்கணும்? நீ இஷ்டத்துக்கு போகணும், இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகணும். அவன் இஷ்டத்துக்கு போக முடியாது. ஏன் ஸ்பீட் பிரேக் இருக்கணும்? ஏன் டிராபிக் சிக்னல் இருக்கு? அப்படி என்றால் உன்னை தடுப்பதுக்கு இல்ல, கட்டுப்படுத்துவது இல்லை. நீ இஷ்டத்துக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு அடுத்தவன் என்ன பண்ணிடக்கூடாது, தொந்தரப்படுத்தக்கூடாது. நீ இஷ்டத்துக்கு போகலாம். அப்படின்னா இழுத்து வரவனையும் ஒரு பேலன்ஸ் பண்ண முடியல, கவனிக்க முடியல, நீயா இடிக்க செய்ய உன் இஷ்டத்துக்கு போகும்போது அவன் தடுமாற. அப்ப அவன் அடுத்தவளை பாதிக்கப்படுத்தக்கூடாது, நீ பாதிக்கப்படக்கூடாது, அடுத்து பாதிக்கப்படுத்தக்கூடாது. இதுதான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னாலே இது அறம். நீயும் பாதிக்கப்படக்கூடாது, அடுத்த பாதிக்கப்படுத்தக்கூடாது என்றால் இந்த தர்மங்களை கடைபிடி. அப்ப நீ எவ்வளவுதான் வசதி இருந்து வாய்ப்புகள் இருந்தாலும் நீ ரோட்ல போயிட்டா டிராபிக் சிக்னல்ல நீ அந்த ரெட் வரும்போதோ, மஞ்சள் வரும்போதோ, கிரீன் வரும்போதோ அது எதுவோ சொல்லுவதோ கடைபிடிச்சுதான். அதை மீறும்போது ஃபைன் இருக்கு, இல்ல போலீஸ் அதுக்கு இருக்கான். போலீஸ் இருக்கான்ல. அப்போ உலக வாழ்க்கையை உன் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. ஆனால் உள்ளே உன் மகிழ்ச்சி இருக்கும். அதை அடுத்தவன் கஷ்டப்படுத்தியும் கூடாது. அது கொடுக்கப்பட்டதுதான் இந்த வர்ணாசிரம தர்மங்கள். இப்ப வர்ணனா என்ன, மரபு என்ன சொல்றாங்க? அந்தனர்னா என்ன? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இப்ப நாளா இந்த வாழ்வு முறையில இருக்கு. இதை ஜாதி அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க தமிழ்ல. ஜாதினால நமக்கு வேற சிந்தனை போயிடாதீங்க. இப்போ ஒரு வீட்டுல 4 பையங்க இருக்காங்க வச்சுக்கோங்க. 4 பையங்க ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல 4 பையங்க இருக்கிறாங்க. எந்த ஜாதினா இருக்கட்டும், 4 பையங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் படிச்சு முடிச்சு வாத்தியாரா போயிடுறான். ஒருத்தன் மிலிட்டரிக்கு ஆபீசரா போயிடுறான் படிச்சு முடிச்சுட்டு. ஒருத்தன் வியாபாரத்துக்கு போயிடுறான். ஒருத்தன் காட்டு வேலைக்கு போறான் வச்சுக்கோங்க. இப்ப இந்த குடும்பத்துல 4 வர்ணம் இருக்கு.
மரபு இருக்கு. ஒருத்தர் ஆசிரியர் பிராமணன், ஏன்னா அவன் கத்துக் கொடுக்குறது ஒழுக்கங்களை கடைபிடித்து ஒழுக்கம் வாழ்ந்து அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா இருப்பான் ஒரு மாணவர்களுக்கு. ஒருத்தன் மிலிட்டரியில போய் தன்னை மக்கள் பாதுகாப்பு, நாட்டை பாதுகாக்கக்கூடிய நாட்டை பாதுகாக்கின்ற நிலையில ஒரு வேகத்தோட வீரத்தோட நிலைய போவான். அவன் சத்தியன்னு வச்சு. ஒருத்தர் வீட்டுல பொருளாதார ரீதியாக, ஒரு வியாபார ரீதியாக, வணிக ரீதியாக ஒரு தொழில் அப்படி செய்யக்கூடியவனா இருப்பாங்க. அப்படி இருக்கும். அடுத்து ஒருத்தர் வேலைக்கு போவான். எங்கேயாவது வேலைக்கு, மில் வேலையா இருக்கலாம், இல்ல காட்டு வேலைக்கு போயிட்டு வரலாம். இப்படி ஒரு குடும்பத்துக்கு 4 வர்ணத்துக்குடி வாழக்கூடிய இருக்கிறார். அப்ப அவனுக்கு என்ன யோக்கியதை, என்ன கொடுக்கப்பட்டது, என்ன அவனுக்கு இயல்புல வர்றது, அவன் வாழ்க்கை அது அவன் தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கும். அப்ப அவனுக்கு ஆசிரியர் இருக்கக்கூடிய அந்த கூலி வேலைக்கு மைண்ட் வராது. கூலி வேலை இருக்கக்கூடிய ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த புத்தி வேலை பார்க்காது. அந்த வியாபாரிக்குள்ள புத்தியானது அந்த யார்கிட்ட எப்படி எடுக்கிறது, எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறது, எப்படி கொடுக்கறது, எப்படி வாங்குறது, அவனுக்கு ஓடும், மித்தாக ஓடாது. சத்தியக்கூடிய அந்த போர், அந்த ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு நாட்டை எப்படி காப்பாற்றணும் சொல்லி வீரத்தோட எப்பயும் காத்து கிடப்பான். அவனுக்கு அந்த குணம் தான் இருக்கும். அவனுக்கு அந்த குணத்தை விட்டு ஒரு ஆசிரியராகவோ ஒரு வணிகனாவோ வர முடியாது. வாழ்க்கையை பார்த்துக்கிங்கன்னா இந்த ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்க. நான் ரொம்ப இந்த வேளாண்மை சம்பந்தப்பட்ட 2-3 ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க நல்லா எல்லாமே திட்டம் போட்டு நல்லா கொடுப்பாங்க. ஆனா அவங்க ஒரு ஏக்கர் எடுத்து விவசாயம் பண்ண சொன்னா அவங்க பண்ண முடியாது. அது வராது, சக்சஸ் ஆக மாட்டாங்க. ஆனா சொல்லிக் கொடுக்கறது சக்சஸ் இருப்பாங்க. அதே இது அவங்க வேலை பார்த்து அவங்க ஊனி வச்சு அந்த பயிர் வருமானம் வராது, பண்ண தெரியாது, வராது. ரொம்ப பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு தொழில், ஏதோ ஒரு விஷயத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கவர்மெண்ட் வேலையில. அதை விட்டுட்டு வீட்டுல சும்மா இருக்கேன், ஒரு ரிட்டையர்ட் ஆன பிறகு சும்மா இருக்கேன்னு ஏதோ செய்வாங்க. அதை சக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன இயல்புல கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அதன்படிதான் அவன் வாழ முடிகின்றது, வாழ்க்க முடியும். அதை மாறி நீ திங்க் பண்ணீங்கன்னா உங்களால அதை வாழ முடியாது. இதுபடிதான் வாழ்க்கை வர்ணாசிரமம் சொல்லக்குள்ள ஜாதிகளாக பிரிக்கப்பட்டு இன்னைக்கு வந்துகிட்டு. அப்ப நம்ம அது வேறமா போயிடுச்சு. இப்படிதான் நாம் வகுத்து கொடுக்கப்பட்டார்கள். அந்த குணங்கள் இருக்கின்றது. அவனுக்குலாம் பிராமணர்கள் எல்லாம் சத்துவ குணமா இருப்பான். எப்பயுமே சாத்வீக முறையில இருப்பான். கத்துக் கொடுக்கறது, அறிவுடைமை இருக்கிறது, பகுத்தறிகிறது, ஒரு அமைதி, ஒரு சாந்தி, இப்படிதான் மக்களை ஒரு நல்லொழுக்கத்தை வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது, நல்ல அன்பா பேசுறது, இதெல்லாம் அவங்ககிட்ட நிறைய இந்த குணமா இருக்கும். சத்திரியன்ட்ட ராஜச குணம் இருக்கும். அவனை ஒரு வீரமா இருப்பான். சாதிக்கணும், முடிக்கணும், தூக்கணும், அடிக்கணும், முடிக்கணும், இப்ப பார்த்தா வேகத்துல இருக்கும். ஆசை, அந்த ஆளுமை ஜாஸ்தி இருக்கும். ராஜசி. அடுத்த இந்த வசிஷனுக்கு எப்படி இருக்கும்? வியாபாரத்துக்குள்ளவனுக்கு கொஞ்சம் ராஜசம் இருக்கும், கொஞ்சம் சூத்திரத்தன்மை இருக்கும். அவன் ஏதாவது வேலை வைப்பான், ஏதோ அவன் காரியம் சாதிக்கணும், அவனுக்கு லாபம் சம்பாதிக்கணும், அதுக்கு சில வேலையும் பார்ப்பாங்க. அது மாதிரி ஆளுமைப்படுத்துவாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி கலந்துக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க. ஆனா சூத்திரம் எடுத்துட்டு அவங்க சிந்தனை ஜாஸ்தி ஓடாது, சொன்ன வேலை செய்வாங்க, சும்மா இருப்பாங்க, கொஞ்சம் மந்தத்தனம் இருக்கும், அந்த சிந்தனைக்குரிய விஷயம் ஜாஸ்தி, ஆனா செயலை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த உடம்பை பார்த்துக்குங்க. இந்த உடம்பு 4 இருக்கும். மூளை சிந்திக்கத்தான் செய்யும், வேலை செய்யுமா? அப்ப இந்த இதயம் கடத்திட்டு தான் இருக்கும், ரத்தத்தை, வேலை செய்யுமா? சிறுநீரம் கழிச்சிட்டு தான் இருக்கும், கழிவு கழிச்சுட்டு தான் இருக்கும், வேலை செய்யுமா? அப்ப இங்க நோய் சக்தி இருக்கு மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கும். இது பாருங்க, இந்த உடம்புல 4 வர்ணம் இருக்கா? அப்ப உடல்ல இருக்கக்கூடிய 4 வர்ணம் தான் இந்த சமுதாயத்தில் இருக்கு. அது ஜாதியும் பேரும் இருக்கு. மித்ததெல்லாம் நாம்
அடுத்து பிறப்பால் நாம் வளர்த்துக்கணும். பிறப்பால் ஜாதி கிடையாது. அப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதுக்கு நான் தமிழ் ஆனந்த யோகா குரூப்புக்கு நான் அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் தெளிவா இருக்கும். இதை பத்தி பேசினா ரொம்ப போயிட்டு இருக்கேன் சப்ஜெக்ட். அதனால நான் சுருக்கமா சொல்லிட்டு வரேன். அடுத்த வாழ்க்கை எப்படி வாழணும், இதுதான் உனக்கு அமைஞ்சிருக்கும். இப்படிதான் அமைஞ்சிருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்ப உங்க இயல்புக்கு ஒண்ணு சுயத்துக்கு எது ஒத்து வருதோ, அப்ப நான் ஒரு ஒரு ஆச்சு நாளும் கத்துக் கொடுக்க தலைமையில் இருக்கிறேன்னா நான் கத்துக் கொடுக்க தலைமையில் இருக்கிறேன்னா, அறிவுடையமா இருக்கிறேன்னா, அப்படிங்கிற நீங்க எதுவோ அதை நீங்க வாழ்க்கை பின்பற்றுங்க. அது உங்க சுகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பாற்று நிலை, ஒரு வீரமான நிலை, ஒரு சமுதாய சேவை, அதனால மக்களுக்கு ஆளுமை, ஒரு அரசியல், ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய மனநிலை இருக்குதானா, நேரம் அங்க போய் நீங்க போங்க, நல்லா சாதிப்பீங்க, செய்வீங்க. அப்போ ஒரு நாள் காப்பாற்றணும், செய்யணும், ஒரு ஆளுமை வரணும், இப்படி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். அப்ப நீங்க உங்க பாருங்க, உங்களுக்கு வியாபாரத்துக்கு பொருளை வாங்கி விற்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய அந்த வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓடுதானா, அதை செய்யுங்க. அதுதான் சொல்றாங்க. அதுக்கு மீறி செஞ்சீங்கன்னா சரியா வராது. அது வராது, இயல்பு ஒத்து வராது. டென்ஷனா இருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அடுத்து நம்ம ஏதாவது சொன்னா நல்லா ஒரு சேவை பண்ணுவோம் நம்மளாட்டு. யாரும் சொன்னா அந்த வேலையை நல்லா பார்ப்போம், அது சுகமா இருக்கும். அப்ப இது அவனுக்கு இயல்பு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொண்டால் அந்த வாழ்க்கை சுகமான வாழ்க்கை. ஆனா நம்முடைய உலக பார்வையில் பார்த்துட்டு அவன் இப்ப இருக்கான், இவன் இப்ப இருக்கான், அவன் இப்ப இருக்கான், நம்ம அப்படி போனா என்ன, இப்படி போனா செஞ்சா என்னன்னு சொல்லி மாத்தி பண்ணீங்க வச்சுக்கோங்க, டோட்டலா அவங்க வாழ்க்கை முறையே சுகமா இருக்கே இருக்காது. ஆமா, எந்த குணங்கள் இருக்கிறீங்க, குணங்கள் இருக்கின்ற சத்துவம், ரஜசிக், சாத்விக், ரஜசிக், தாமசம். இந்த குணங்கள் எல்லாம் கலந்தா இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். இது கலந்து வரும்போது அடுத்து நீங்க இந்த வாழ்கின்ற பொழுது நீங்க உங்களுடைய வயசுக்கு ஏத்தம ஆசிரமம் என்னன்னா, இப்ப நீங்க குழந்தை பருவம் நீங்க பிறக்குறீங்க, அந்த பிறந்த வாழ்க்கை 24 வயசு வரைக்கும், 25 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிரம்மச்சரியமா இருக்கும். ஒரு கட்டுப்பாட்டோட, சுய ஒழுக்கத்தோட, கற்றுக்கொள்கின்ற நிலையில எல்லாம் அவங்க புலன் கட்டுப்படுத்தி வாழ்க்கைக்கு இப்பெல்லாம் பையங்கள்லாம் ரொம்ப கெட்டு போறாங்க வச்சுக்கோங்க. இப்ப 25 வயசு ஒரு இது இருக்குன்னா அவன் நல்ல ஆண்மைக்கூடிய ஆண்மையோடு இருக்கணும். இந்த 20 வயசுக்கு 25 வயசுக்குள்ள பல தவறான வழிமுறை கெட்டு போயிட்டானா அவனுடைய ஆண்மை இருக்காது. அந்த 25 வயசுக்கு என்ன நீ ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் அந்த வீரியத்தையும் நீ தக்க வைத்துக் கொள்கின்றாயோ, அதை வைத்துட்டா நீ வாழ்நாள் ஃபுல்லா நீ எல்லா ஆண்மையோட, வீரத்தோட, வீரியத்தோட இருக்க முடியும். அப்ப அந்த வாழ்க்கை முறையை நீ ஒழுக்கம் கொண்டு. அப்ப பிரம்மச்சரிய வாழ்க்கை என்பது எந்த ஆசாபாசம் இடம் கொடுக்காம ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் பெரியவங்க சொல்ற வாழ்க்கை முறைய வலுவைத்து வாழக்கூடிய நிலையில இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து 25 தாண்டும் போது கிரகஸ்த ஒரு குடும்பம் உருவாகிட்டு இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த கிரகஸ்த நிலையில இருந்து என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தோட எப்படி பண்ணணும், எப்படி வாழ்க்கை முறை வாழணும், எப்படி அனுசரிக்கணும், எப்ப அன்பு பரிமாற்றிக்கணும், கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, இப்படி வாழ்க்கை முறையை நீ கத்துக்கணும். இதெல்லாம் ஏன், அதான் வாழ்க்கையில நீ அறத்தோட சுகமா இருக்கும், அடுத்தவன் பாதிக்கப்படாம ஒரு அன்பு பரிமாற்ற ஒழுக்கத்தோட ஒரு அனுசரணை வாழ்க்கின்ற ஒரு வாழ்க்கைக்குத்தான் நம்ம இது வகுத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து 50 தாண்டும் போது வனப்பிரசாதம். அப்போ வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தாச்சு, எல்லாமே ஒரு கடந்தாச்சு, பொறுப்பு முடிஞ்சு வச்சு. இன்னமே அந்த வனப்பிரசத்துல ஆசாபாசம் இல்லாம ஒரு பற்றுகள் துறக்கிற நிலையில நம்முடைய அடுத்த தலைமுறை நல்லா வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில அவங்க வாழ்க்கை முறைய கொடுத்துட்டு போறது. நீ கத்துக்கிட்ட வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே அதான். மேக்சிமம் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாம் பேராம பேத்தி மேல, ஏன்னா அவங்கதான் அந்த குழந்தைக்கு கூத்துவாங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வேலை சரியா போகும். அந்த பேரனுக்கு கொடுக்கக்கூடிய இது இவங்கதான், தாத்தா பாட்டி தான் அந்த பேரன் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இயற்கையிலேயே அந்த தாத்தா பாட்டி அட்டாச் பண்றேன். இந்த நேரம் தான் நாம கத்துக்கூடிய வாழ்க்கை முறை இருக்கு. இப்பெல்லாம் எங்க டைம் இருக்கு, பேரன் செல்லு போறான், பேத்தி செல்லு போயிடுறான், தாத்தா பாட்டி செல்லுக்கு போயிடுறாங்க. இப்ப சொல்லு எங்க இருக்க போகுது, எங்க பரிமாற்ற இருக்க போகுது, அந்த வாழியில எப்படி பரிமாறிக்கிறோம், அந்த பாரம்பரியத்தை எப்படி கொடுக்க போறோம்,
எப்படி காட்ட போறோம்? ஒண்ணுமே மாறி போச்சு. அப்ப அந்த வாழ்க்கைங்க 75 வயசு வரைக்கும் வாழ்க்கணும். அடுத்து 75 மேல இருந்தா அது பிறகு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்ப சன்னியாசம் இல்லை, இறைவனை அடைய வேண்டிய ஒரு வழிமுறை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி இது ஒவ்வொரு நிலையிலையும் நாம் கடந்து போன வாழ்க்கை முறையாக நாம் முன்னோர்கள் வகுத்து இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கம்தான் அடிப்படையாக கொண்டு வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை நாம் என்ன பண்ணிக்கிறோம், அதுல நாம் வாழ்றோம். இந்த வாழ்வில் முறைகள் நமக்கு தேவைப்படுது ஆரம்ப கட்டத்துக்கு, ஞானத்துக்கு. நல்ல அதாவது மனசை நாம் கட்டுக்குள் கொண்டு அதாவது ஒழுக்கம். அடுத்த நாள் சிந்தனைகள் மூலியமா தன்னை யார் புரிந்து கொள்வது, அப்ப எது அடைய வேண்டிய அந்த அமைதி நிலைக்கு சேர வேண்டியது. இதுதான் ஒழுக்கம், சிந்தனை, அமைதி. அப்ப இதெல்லாம் கடைபிடிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு விதமான சிரமம் இருக்கு. என்ன, அங்கங்க லாக் ஆயிக்கிறோம். நான் யார் தெரியுமா? ஆசிரியர், நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் வைசியன், நான் சூத்திரன். இங்க ஏற்றத்தாழ்வுடைய ஒரு மனநிலையை நாம் ஏற்றுக்கொள்வோம். குணங்களை சிக்கியிருப்போம், அந்த குணங்கள் நம்மளை சிரமப்படுத்தும். அடுத்து அந்தந்த காலத்துக்கு தகுந்த வாழ்வு முறையை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கோம். அதுலேயும் சிறப்பானவன், நான் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அப்படி ஒன்று சிக்கியிருக்கும். இது உங்களை அந்த வாழ்விலிருந்து, இந்த ஒழுக்கமான வாழ்வில் கூட உங்களை சிக்க வைத்து விடுகின்றது. அங்கதான் ஒரு அழுத்தம் ஏற்படுகின்றது. அப்ப தன்னை எந்த அளவுக்கு ஆழ்ந்து போக வேண்டும் என்றால், தன்னை இதுக்கெல்லாம் நீ கட்டுப்பட்டவன் இல்லை, இதெல்லாம் வரணும். எப்ப நீ வாழ்வில இன்பமாக சுகமாக வாழ வேண்டும் என்றால் இதை கடைபிடித்து மற்றவர்களுக்கும் நீ எந்த விதமான துன்பம் கொடுக்காம இருப்பதற்கு, ஏனென்றால் நீ சுகமா வாழ வேண்டும் என்பதற்காக, சுதந்திரமா வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தி விட்டால் அந்த கஷ்டத்தின் விளைவாக கர்மா என்ற ஒரு நிலையும் அவங்களுக்கு சேர்ந்து வரும். அதுக்குத்தான் பயன்படுத்தும். ஆனால் இந்த இது உன்னை உனக்கு எந்த இடம் அடையணுங்கிறது கொடுக்காது. அப்போ உனக்கு இது எல்லாம் இல்லை, இது ஒண்ணு இல்லை, இதெல்லாம் வாழ்வு முறை ஒரு மாயா, இதெல்லாம் உன்னுடைய இது இல்லை, ஆனா இப்படிதான் வாழணும், அதெல்லாம் உன்னுடைய இது இல்லை. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப நீ யாரு அப்படின்னா, நீ உன் புலன்களுக்கு புறப்படாது, எந்த வகையிலும் புறப்படாதவன், எந்த புலனுக்கும் புறப்படாதவன். கண்களை பார்க்க முடியாது, உன்னை சுவைக்க முடியாது, நுகர முடியாது, நீ இப்படின்னு கேட்க முடியாது, மெய்யால் உணர முடியாது. நீ இந்த ஞானத்துல வந்துட்டு சில அதிசயங்களை பார்த்துட்டு உள்ள வரக்கூடிய உணர்வுகள் எல்லாம், நான் அதப்ப அடைஞ்சிட்டேன், இதை அடைஞ்சிட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள வந்ததுன்னா அது மெய் உணர்வு, அவ்வளவுதான். அது புலன்கள், மெய்யில ஏற்படைய புலன்கள் உணர்வு. மெய்யில ஏற்படைய உணர்வு, பார்த்தனா உணர்வு, கேட்பா உணர்வு, உடல் அணுகக்கூடிய உணர்வு. இது வச்சுக்கிட்டு நீ இதுதான் நான் அதுதான் அப்படின்னு நீ முடிவு பண்ண முடியாது. அது கிடையாது. உனக்கு எந்த பற்றும் கிடையாது. உனக்கு இந்த உலகத்துல எந்த பற்றும் கிடையாது. உனக்கு சொல்லுவோம், யார் நினைச்சுக்கீங்க, உங்களை நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க இருப்புக்கும் உங்க மன ஓட்டத்துக்கும் புத்தி சிந்தனைக்கும் சாட்சியாக ஒண்ணு உள்ள இருக்கு, ஆதாரமா உள்ள இருக்கு. அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது எதுலையும் பற்று வைக்காது, அதுக்கு எந்த வடிவமும் கிடையாது, எந்த விதமா வடிவும் கிடையாது, இந்த வடிவத்தில் இருக்கும் கிடையாது. ஆனால் அனைத்துக்கும் சாட்சியா அதுதான் இருந்துட்டு இருக்கு, அதுதான் சாட்சியா இருந்துகிட்டு இருக்கு. அது எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வர்ணாசிரமம் எதுவுமே கிடையாது, அது சாட்சியா இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு எதுவுமே ஒட்டாது. இந்த வர்ணாசிரமம் சொல்லக்கூடிய இவ்வளவு பேசணுமே, அதெல்லாம் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு உருவாக்கப்பட்டது மாய உலகல்ல, நீ வாழ்வதற்குண்டான ஒரு வழிமுறையா இருக்கும் தவிர இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த ஞானத்தை பொதுவா யாருக்கு சொல்லிக் கொடுக்க, ஆரம்ப கட்ட நிலையில சொல்லிக் கொடுக்க கூடாதுதான் ஒரு இது இருக்கு.
பொதுவாக சொல்லுவாங்க இதை. ஏன்னா இது தவறான ஒரு சிந்தனைக்கு போய் கூட வாய்ப்பு இருக்கு. எல்லாம் நீ ஒண்ணுமே இல்லைன்னா நான் எப்படி இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். ஆனா அதனால இன்னொரு விதி இருக்கு. இந்த உலகத்துல 3 விதியோட இயங்கிட்டு இருக்கு. அவர் இல்லைனாலும் 3 விதியை போட்டு, இந்த மாய 3 விதிக்கு உட்பட்டிருக்கு. கர்ம விதி, சமநிலை விதி, இயக்க விதி. இந்த இயக்க விதி, இந்த 3 விதி என்னது? சமநிலை விதி, கர்ம விதி, இயக்க விதி. சமநிலை விதிங்கிறது நீ கொடுத்தா கொடுக்கும், நீ எடுத்தா புடிங்கணும். இது சமநிலை. கர்ம விதி அது எப்ப எந்த நேரம் உனக்கு அனுபவத்துக்கு வரணும் அதை வர வைக்கும். அது யாராலங்கிறது இயக்க விதி வரும். இதுக்கு நீ அனுபவிக்க தயாராக்கணும். ஏமாத்த முடியாது. இந்த விதியில, இந்த மாய விதியில ஏமாத்த முடியாது. ஆனா அந்த மாயை தாண்டி கடந்து இருக்கின்ற சாட்சியா, இந்த மாயை தாண்டி அந்த மாயைக்கு சாட்சியா இருக்கின்ற அந்த அம்சத்துல நின்றுட்டேன்னா இந்த மாயை உன்னை ஒண்ணும் பண்ணாது. அங்க போயிட்டேன்னா உனக்கு என்னமே கிடையாது. அங்க போயிட்டேன்னா உனக்குன்னு செயல் கிடையாது. அங்க போயிட்டேன்னா எதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லாத அந்த பற்றற்ற வடிவற்ற சாட்சியா இருக்கக்கூடிய அது அந்த இடத்துல போய் நின்னா அதுதான் நீ என்று சுகமாய், அது நீ என்று சுகமாயிரு. அப்ப நீ வாழ்வியல் முறைய எதை கடைபிடிக்கணும், கடைபிடிச்சுதான் ஆகணும். அப்ப கடைபிடிக்கும் போது நீ வர்ணாசிரம முறைப்படி கடைபிடிச்சா உனக்கு நல்லது, அடுத்தவங்க நல்லது. உங்களுக்கு நல்லது, அடுத்தவங்க நல்லது. அதே நேரம் அதை சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது நீ அதை நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலையில சிக்கிக்கிட்டா கூட அது உனக்கு அது அந்த பிறை, அந்த முக்தி மோட்சம் நிலைக்கு வராது. அது ஒரு வாழ்வியல் முறை. ஒரு அன்பான, ஒரு ஆதரவான, அரவணைத்துக் கொள்கின்ற, எல்லாரும் வாழக்கூடிய நிலையில அது உதவிக்கூடிய கண்டிப்பா தான் வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் இந்த நிலை புரியும். அதை விட்டுட்டு ஆசாபாசத்தோட பட்டோட வாழ்கின்ற வாழ்க்கை பொய்யாச்சுன்னா இந்த ஒழுக்கத்துக்கு வராம இது புரியாது. நேரிங்க வர முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்க மனநிலையோடு கொஞ்சமா வாழ்ந்து பார்க்கும்போதுதான் இதுலயும் ஒரு நிலை கடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வரும். அப்பந்தான் அந்த உயர்ந்த நிலையை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த உயர்ந்து புரிகின்ற பொழுதுதான் நீங்கள் எதுவுமே இல்லை என்று ஒரு சாட்சியா இருக்கின்ற ஒரு நிலைக்கு நீங்க அடைய முடியும். அப்ப சாட்சியா பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்ப நீ சுகமா இருக்கு. தியேட்டர்ல படம் பார்க்குறீங்க, திரையில 1000 காட்சி இருக்கு. திரையில தான் படம் தெரியுது, திரைப்படமா தெரியுது. இப்ப திரைப்படம் ஓடும்போது திரை தெரியாது, படம் ஓடும்போது திரை தெரியாது. படத்தை நிப்பாட்டினா திரை தெரியும், படத்துலதான் திரை ஓடும். திரைதான் படம், படம் தான் திரை, திரைப்படமா இருக்கின்ற அந்த ஒரு நிலை எது இதுக்கு, அந்த படத்துக்கே எது ஆதாரமா இருக்கிற திரைதான் அது நின்று அதுக்கு காட்சிக்கு ஆதாரமா நிக்குது. ஆனா அந்த படத்துல உள்ள எந்த காட்சியாவது திரையில ஒட்டுதான்? அங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. நல்லது, கெட்டது, உயர்ந்து, தாழ்வது, வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், எல்லா விஷயங்களும் எல்லாம் கலந்த ஒரு கலைப்புகையோட படத்தை ஓடும்போது திரைக்கு ஏதாவது ஆகுதான்? ஒட்டுமா? திரை கஷ்டப்படுமா? அதெல்லாம் அது இயங்குவதற்கே அந்த காட்சிக்கு சாட்சியா இருக்கு. நீ திரையில நின்று விட்டால், திரைக்குள் போய்விட்டால் இங்கே படம் என்பது காட்சி. நீ சாட்சியா திரையா இருந்து காட்சியா இருக்கின்ற ஓட்டத்தை நீயே கவனித்து பார்த்தால் அதான் நீ முக்தி, விடுதலை. இந்த உடம்பு அது ஆயிட்டு போகுது, இந்த உதவி நடத்திட்டு உடம்பு எதுவாவது இயங்கிட்டு போகுது, இந்த மனசு ஏதாவது ஓட்டிட்டு போகுது, இந்த புத்தி அதை வேலை பார்த்துட்டு போகுது. அப்படி ஒரு நிலையில இருந்து சாட்சி பாவனை பார்க்கின்றால் அதை உணரக்கூடிய அளவுக்கு வரணும்னா நீ ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த வர்ணாசிரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கடைபிடித்துதான் வரும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் தேவை. ஆனால் நிலை அடைய 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 அதுவும் விடுபட்ட நிலையிலிருந்து இயக்க ஆரம்பிச்சு. அப்பதான் நீ சாட்சி பாவனை போக முடியும். இந்த சுகமாயிரு போக முடியும். சும்மா இரு, சுகமாயிரு. அப்ப நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த உடலும் இந்த மனசும் இந்த புத்தியும் ஏதோ ஒரு இயக்கத்திலே இந்த உலக வாழ்க்கையோடு இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். தடுக்க முடியாது, நிப்பாட்ட முடியாது. அது இருக்கிற வரைக்கும் ஏதோ வகையில் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ஆனா அது நீயா?
அண்ணா அது இல்லை, அது நீ கிடையாதுப்பா, அது நேற்று வரைக்கும் இல்லை, இப்போ ஒண்ணு மாதிரி இருக்க, நாளைக்கு ஒரு மாதிரி ஆயிப்போகும், ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும். அப்ப உண்மையா இல்லை, ஒரு மாறுபட்ட மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு மாய காட்சியா இருக்கின்றது உண்மையா இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் சாட்சியா எது இருக்க முடியுமோ அதை யோசிச்சு பார்க்கணும். இதுக்கெல்லாம் சாட்சி யாரா இருக்க முடியும்? உன் உடம்புக்கு மட்டும் இல்ல, உங்க உடம்புக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இயக்கத்திலும், எல்லா மனிதர்களிலும், எல்லா உயிரினங்களிலும், எல்லா உயிரற்ற ஜனங்களிலும் எது சாட்சியாக ஆதாரமாக இருக்குதுன்னு பார்த்தா அது எந்த வகையிலும் நீ இருக்கவோ கற்பனைக்கு எட்டாத நிலையில் இருப்பதால் அப்ப என்ன பண்ணணும்னால் நீ உன்னுடைய விடுபட்ட நிலை அது நீ இல்லை, எதை ஒண்ணுதான் அது இல்லை, தன்னை எதுவா நினைத்தா அது இல்லை, சொல்ல முடியுமா? உன்னை இது இல்லை, நான் அது இல்லை, இது இல்லை, இப்படியா அப்படியா, எதுவுமே இல்லை, இல்லை இல்லை இல்லைங்கிறது. ஆனாலும் செயல் செய்து கொண்டு இருப்போம், அந்த காரியம் பண்ணிட்டு தான் இருப்போம், அதுக்கு மனசு ஓடத்தான் செய்யும். ஆனால் அது இல்லை என்ற உணர்வில், ஏன்னா அது உண்மையா இல்லை, அது மாறக்கூடிய விஷயத்துல இருக்கு, மாயை காட்சியா இருக்கு, நான் சாட்சியா என்ன உணர்ந்துட்டேன். ஏன் சாட்சிக்கு எதுவுமே ஒட்டாது, படியாது, பதியாது, எனக்கு இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ எதுவுமே இல்லை. அப்படி நிலையில சாட்சியா இந்த உடலையும் சாட்சியா பார்க்கக்கூடிய, உடலை ஒதுக்கி இருந்தாலும் என்ன படிச்சாங்க, உடலை ஒதுக்கி அறிவுல, அந்த அறிவுல அமைதியா நிலைத்தால் இப்பவுமே சுகமும் சாந்தியாவாய் அப்படின்ற பொழுது இந்த வர்ணாசிரமம் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட எதுவுமே உனக்கு இல்லாம போ, அது இல்லை. அப்ப என்ன, எதுவுமே இல்லாத போது இந்த உணர்வு எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். தூங்கும்போது நல்லா தூங்கணும்னு சொல்றீங்க, தூங்கும்போது நல்லா தூங்கும், எப்படியா நல்லா தூங்கணும்னா எப்படி நல்லா தூங்கணும் அப்படி அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்கீங்க தவிர நீங்க எப்படி தூங்குனீங்க உணர முடியுதா? நல்லா தூங்குன, அது எப்படி நல்லா தூங்குனேன் நல்லா தூங்குன எப்படி, அப்ப நல்லா தூங்குன அப்ப அந்த 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 இடமே இல்ல, அந்த எப்படி தூங்குனது எந்தித்த நேரத்துக்கு இப்பதான் தூணமா தெரிஞ்சு இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேன், அப்ப நல்லா தூங்கியிருக்கேன். அப்ப அது எதுவுமே இல்லாத தெரியாத நிலை. அப்ப தூங்குனேன்னு கூட தெரியாம இருக்கணும், நான் இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கேன். இப்ப 9 மணி தூங்கிட்டு 6 மணி எந்திக்கிறீங்க, 9 மணி தூங்கிட்டு நான் 9 இருக்குமா 9 இருக்குமா நினைச்சு எந்திரிச்சீங்கன்னா அது இத்தனை அந்த நேரம் கடந்த காலங்கள் நமக்கு இப்படி இதை கொஞ்சம் இது யூகிப்பதற்கு சிரமம் இருக்கு. அப்ப நாம் இங்க ஒதுக்க வேண்டிய என்னன்னா, நாம் எந்த நிலையில் ஒரு பக்குவ நிலை அடைந்தால் கூட அந்த பக்குவத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. எது செய்தா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் செய்யத்தான் இருக்கிறேன், ஆனா அதுக்கும் எதுக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் சம்பந்தப்பட்டது போல் இயங்கலாம் செய்தாலும் அது இல்லைங்கிற உணர்வோடு எப்ப நீங்க அந்த சாட்சியோடு இன்னும் உங்களையே சாட்சியா பார்க்கும். எப்படி சார் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, ஒரு பயிற்சி தரேன். ஸ்டார்டிங்ல ஒரு நாமத்தை சொல்லுங்க, ஏற்க நம்ம அடிக்கடி சொல்றதான், ஃபர்ஸ்ட் நாமத்தை சொல்லிட்டு வாங்க. உங்க மனசு எப்பயும் வாய் என்ன பண்ணணும், நாமத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். இது வெளியில நீங்க சொல்ல வேண்டிய, வெளியில இருந்து வாங்கி வெளியில பார்த்து, கோயிலுக்கு போறீங்க, சாமி பாக்குறீங்க, ஏதோ நாமத்தை சொல்றீங்க, ஏதோ ஒரு நாமம் பிடிக்குது, ஒரு ரூபம் பிடிக்குது, அதை பிடிச்சி முதல்ல அலைப்பாயின மனசை முதல்ல ஒழுங்குபடுத்திடுங்க. அது அலையாம இருப்பதற்கு ஒரு நாமத்தையும் ஒரு ரூபத்தையும் சொல்லிக்கின்ற, வாயால் சொல்லிக்கின்ற, அந்த வார்த்தை காதால் கேட்கின்ற நிலைக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கின்ற பொழுது மித்த வெளி விஷயங்கள் உங்களுக்கு வராது. சத்தம் போட்டு படிக்கும் போது வெளி விஷயம் உள்ள வராது. சில பேர் இருக்காங்க சத்தம் போட்டு தான் படிப்பாங்க, அப்பதான் உள்ளே போகும், ஏன்னா அந்த எண்ணங்கள் ஓட்டம் இல்லாத இருக்கிறதுக்கு. சில பேர் உள்ளதான் படிப்பாங்க, இப்போ உள்ளேயே படிப்பாங்க சில பேர். அந்த உள்ள படிப்பு ஒரு நிலை. அப்ப வெளியிலே கத்தி படிக்கின்ற நிலையில இருந்து அடுத்து உள்ளே படிக்கிற நிலை அப்படிங்கும் போது உங்க சுவாசத்தை கவனிக்க பழங்க. உங்க சுவாசத்தை மட்டும் கவனிக்கின்ற நிலைக்கு வாங்க. வெளியிலங்கும் போது வார்த்தையில நாமத்தை ரூபத்தை சொல்லி 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 மனசை வல்லைப்படுத்தும். அது பிறகு உள்ளே வந்து உங்க பிராண ஓட்டத்தை கவனி. இது கவனிக்க 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 இப்ப வெளியும் உள்ளேயும் இந்த கவனித்தல் பெறும்போது நீ பார்க்கின்ற காட்சி, உள்ளே ஓடி காட்சி எல்லாமே நான் தான். அப்ப எல்லாம் ஒன்னா பாருங்க. நாம சொன்னோம் இல்லையா, இந்த நாமந்தான் எல்லாமே இருக்கு. உயிர் பார்த்தோம்னா எல்லா உயிரும் தன் உயிரா பாருங்க. அப்ப நாமும் ரூபமும் வெளியும் உள்ளேயும் அதுவும் இதெல்லாம் வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுங்கிற நிலைக்கு வாங்க.
அது பிறகு நீங்க அதையே விடுத்து சாட்சியா நான் மட்டும் இயங்குவதை சாட்சியா பார்க்க பாருங்க. அப்ப வெளியே சொல்றது, உள்ளே கவனிக்கிறது, வெளியும் உள்ளே தியானம் மாத்திக்கிறது, வாழ்க்கையை தியானம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாமே அங்க நிகழ்காலத்து மட்டும் இருக்கும். அப்ப தியானமாக என்னது நிகழ்மாக மட்டும் இருக்கும். அதாவது இறந்த எதிர்காலத்தை நிப்பாட்டுவதற்கு வெளியே சொல்வது, உள்ளே கவனிப்பது என்ற 2 நிலை கொண்டு வந்தீங்க. இப்ப இறந்த எதிர்காலம் இல்ல. அப்ப நிகழ்காலத்துல வெளியும் உள்ளேயும் நீங்க ஒன்னா இருக்கிறீங்க. அடுத்து இதை சாட்சியா பார்க்கின்ற நிலை போனார். அப்ப நான் யார் அப்போது நான் சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கின்றேன். என் வாழ்க்கை முறை எந்த வர்ணாசம் அடிப்படையாக எந்த நிலையில இருந்தாலும், நான் பிராமணா இருக்கலாம், சத்தியனா இருக்கலாம், சீசனா இருக்கலாம், சூத்திரனா இருக்கலாம். அடுத்து எப்படி வாழ்க்கை, நான் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கலாம், கிரகத்தை கடைபிடிக்கலாம். அடுத்து வனப்பிரசாதம் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆன்மீக பயணிக்கிறது. அடுத்து சன்னியாசமலைக்கு போகக்கூடியதா இருக்கலாம். இது கலந்து வந்து பாதை வந்தா கூட எல்லாமே இல்லை சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த நிலையில் விடுபட முடியும். குணங்கள்ல இருந்து விடுபட முடியும். குணங்கள் இருக்கும். சில நேரம் நீங்க சத்துவமா இருப்பீங்க, சில நேரம் ரஜசிக்கா இருப்பீங்க, சில நேரம் தமசிக்கா மாறலாம், எது மாறலாம். ஆனா அதே விடுபட்ட இப்ப எல்லாத்தையும் விடுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய சாட்சியா இருக்கின்ற பாவனைக்கு போயிட்டீங்கன்னா, இதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது உயர்வு தாழ்வு லாபம் நஷ்ட வெட்டி தோய் மான அவமான இகழ்ச்சி புகழ்ச்சி எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கின்ற அந்த நிலையை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உங்களுக்கு யூகித்து உணர பாருங்கள். எதுக்கு தடையா இருப்ப நான் என்கிற உணர்வுல இருந்து எனது என்ற பற்றுக்கள் அப்படி விலகத்தான் இது கொஞ்சமாவது போக முடியும். அதுக்கு அடுத்து நாம் தேடுதல், அந்த புரிதல் வர வர உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா விளங்க செய்யும். இந்த ஸ்லோகத்தின் அளவு இவ்வளவுதான். இது அஷ்டவகர கீதை. இந்த புக்கெல்லாம் பாத்தீங்களா, நீங்க அனார்கலி அம்மா இல்ல சசிகுமார் சொன்னீங்க, இந்த புக்லாம் இந்த புக்கு ரமண ஆசிரமத்துல திருவண்ணாமலை ரமண ஆசிரமத்தை கிடைக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. நான் சொல்ல அப்படியே நீங்க படிச்சு பாருங்க. அதை நீங்களே கொஞ்சம் யூகித்து நீங்க சொல்லி பார்க்கவோ அல்ல பிராக்டிஸ் பண்ணவோ இதெல்லாம் பயன்படும். இது மேக்சிமம் ஆன்மீக பாதையில முடிவாக தீர்க்கமா பயணிக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிக மிக உதவிகரமா இருக்கும். அதுவரை கண்டிப்பா வர்ணாசிரமம் சொல்லக்கூடிய இதை தர்மங்களை கடைபிடிக்க கண்டிப்பா நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதையும் கடந்து வருவதுதான் இந்த ஞானத்துடைய தேடுதல் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த உரையை முடிக்கின்றேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை அஷ்டவக்ர கீதை அந்த வாழ்வியல் முறையை பற்றி மிகச் சிறப்பானது ஒரு தெளிவான விளக்கத்தை ஐயா அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. முதலில் அனைவரும் ஐயா அவர்களை வாழ்த்துனர்கள் எல்லாம் அனைவரும் புதிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா இது வரைக்கும் சொன்னது பத்தி ஒரு சின்ன குறிப்பு சொல்லலாமாம்மா? அண்ணாக்களிமா சொல்லுங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். சின்ன ஒரு 3 நிமிஷத்துல அது சொல்லிட்டு அப்புறம் கேள்வி பதில் வச்சுக்கலாம். வாழ்க்கை வளமுடன். ஐயா அவங்க வாழ்வியல் முறை, அஷ்டவக்ர கீதை வாழ்வியல் முறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம எதையெல்லாம் பிடிச்சிட்டு வாழ்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த கீதையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக சுகமாக வாழ்றதுதான். அதுதான் அந்த வாழ்க்கை தான் ஞான வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஞான வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்னா, நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை. அடுத்ததாக இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க.
அப்போ இது கிடைக்கிறதுக்கு இதுக்கு முதல்ல நாம நம்மை உணரணும், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க ஐயா. அந்தணர் முதலா மரபு உனக்கில்லை, ஆச்சாரமும் இல்லை, புலனுக்கு புலப்படாது பற்றற்று வடிவற்று அனைத்துக்கும் சாட்சியாக இருந்து சும்மா இருப்பது அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அப்போ அது எது சும்மா இருக்கிறது, எது சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அப்போ எது நம்ம ஆன்மீக வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம சாதாரணமா நம்ம லௌகீக வாழ்க்கையா இருக்கட்டும், எந்த ரெண்டு வாழ்க்கை பயணத்திலயுமே நாம அவ்வளவு ஒரு பெருசா ஒரு நிம்மதியோ சுகமோ நமக்கு கிடைக்கல. அப்போ அதை அதை நாம அடைவதற்கும் தான் இந்த கீதை நமக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு இந்த வர்ணாசிரம தர்மங்களை பற்றி ஐயா அவங்க சொன்னாங்க. இந்த வர்ணாசிரம தர்மத்துல வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பொறுப்புகள், ஆசிரம தர்மங்கள் இந்த வாழ்க்கை நிலை பொறுப்புகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அதை சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த வயசுல அந்த பொறுப்புகளை நாம் சரியாக செய்யும் பொழுது நாம இறுதியாக அந்த சந்நியாச ஆசிரமத்தை நாம அடைய முடியும். அந்த சந்நியாச ஆசிரமத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எனது என்ற பற்றுக்களை முழுமையாக விடுதல், அகங்காரம், அது எல்லாத்தையும் நாம விட்டுடுறோம். முழு இறை அர்ப்பண வாழ்க்கை, பற்றற்ற நிலை, சம நோக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது ஆத்ம ஞானத்தை நாம உணர்ந்து அதை பிறருக்கும் வழிகாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கு உரிய வயதையும் ஐயா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம அந்த ஆத்ம ஞானம், அந்த மோட்சம், முக்தி என்றதை நாம அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அப்போ அதாவது அந்த வர்ண தர்மத்தை அந்த உரிய ஆசிரமத்தில் உரிய தர்மத்தை பின்பற்றுபவர் இந்த உலகத்திலையும் சந்தோஷம், இன்பத்தை அடைந்து இறுதியில் இறைவனுடன் முக்தி அடைவான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 25 வயசுக்குள்ள அந்த பிரம்மச்சரிய ஆசிரமம், 50 வயசுக்குள்ள அந்த கிரகச ஆசிரமம், அதை எல்லாத்தையும் அதுக்குன்னு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த மரபுகளை கடைபிடித்து நம்ம வாழும்போது இறுதியில் நம்ம முக்தியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ முக்தியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலையில தான் நாம அதைத்தான் அந்தணர் முதலா மரபு உனக்கு இல்லை, ஆச்சாரமும் இல்லை, புலனுக்கு புலப்படாத பற்றற்று வடிவற்று அனைத்துக்கும் சாட்சியாக இருந்து சும்மா இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பற்றற்ற வடிவற்ற அந்த இறைநிலையோடு நாம இருக்கும்போது அப்பதான் நாம அதுதான் அப்பதான் நாம சும்மா இருக்கிறது. எந்த ஒரு எந்த ஒரு நிர்பந்தமோ நோக்கமோ எதுவும் இல்லை, சும்மா இருக்கிறது. அந்த ஒரு நிலையை நாம் அடையறதுக்கு தான் இந்த அஷ்டவக்ர கீதை நமக்கு இவ்வளவு ஒரு கருத்துக்களை சிறப்பான ஒரு தொகுப்பை ஐயா கொடுத்தாங்க. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி ஐயா அவர்களை வாழ்க்கை வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்வோம். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சி. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் சான்று செய்யலாம். ஐயா வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. ஐயா ஐயா சசிகுமார் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா அதாவது இப்போ நம்ம சும்மா இரு சுகமா இருன்னு மையப்படுத்தி பேசுனீங்க. இந்த விலங்குகள் முக்கியமா இந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், ஒரு பறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விரை தேடி போகுது. அதுக்கு தேவையான இறை கிடைச்ச உடனே அமைதியாக ஒரு மரத்தின் நேரில் உக்காந்துட்டு அது பாடவோ இல்லை அமைதியாக அப்படியே இருக்குது. அது அது சும்மா இருக்குது சுகமா இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லைங்கய்யா. அதே போல் மனுஷன் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், கடந்த கால அனுபவங்களை அசை போட்டு கொண்டும் எதிர்காலத்தை என்ன நிகழ்மோ என்ற ஒரு பயத்திலையும், அதான் இது எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் மையமாக வச்சு வாழ்றதால இவனால் நிகழ்காலத்தில் வாழ முடியுது. இப்போ நிகழ்காலத்தில் வாழ்வதை தான் நம்ம சும்மா இரு சுகமா இரு அப்படின்னு வச்சுக்கலாமாங்கய்யா? நீங்க பறவைகள் அது அதுக்கு எந்த விதமான
குறிக்கோளோ எந்த மாதிரி சிந்தனையும் கிடையாது. அது 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 உணவு, இனப்பெருக்கம், உறக்கம், இவ்வளவுதான். அதுக்கு இந்த 3 தான். அதை தாண்டி சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது. சிந்திக்கிறது மனசுக்கு வந்துருது. அப்ப அந்த நிலைமைக்கு அதுக்கும் நம்ம நமக்கு வரணும். வித்தியாசம் என்ன? சொல்லுங்க. அந்த அந்த சிந்தனைக்கு அது கிடையாது. சிந்தனைக்கு அற்ற நிலையா இருக்கும். அதுக்கு அது ஒரு இயற்கையோட இயற்கையா இருக்கும் தவிர, ஆனா தன்னை உணர்வதற்கு அதுக்கு சிந்தனை கிடையாது. மனுஷனுக்கு தான் தன்னை உணர்வதற்கு கொண்டான சிந்தனையை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பு அப்ப சிறப்பு. ஏன் எதற்கு என்ற கேள்வி, அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அப்ப சிந்திக்கக்கூடிய தன்மை இறைவன். அப்ப காக்காய்க்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி காக்கா கொண்டு எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு, அப்படியே இருக்கு. ஆனா மனிதன் 1000 வருஷமா எங்க வாழ்ந்தான், எப்படி வாழ்ந்தான், எந்த மாதிரி வாழ்வியம் வச்சிருக்கிறான் அப்படிங்கும் போது அந்த சிந்தனையினால் வெளிப்பட்டது. சரிங்களா? அப்ப ஆனா அதோட சிந்தனை நோக்கம் என்னன்னா, உலகத்தை சிக்கிக்கிறான். சிந்தனை நோக்கத்துல உலகத்தை சிக்கிறதுக்கு நாகரிகம் பேர் சிக்கிறான் தவிர, அதை நாம் அடையக்கூடிய எது வரைக்கும் எங்க போய் அடைய வேண்டிய நிலைக்கு அவனுக்கு இந்த உலகப்பற்றுகள் அவனை விட மாட்டேங்குது. பொருள் சார்ந்த விஷயத்துல போய் அதுல சிக்கி இப்ப மனம் அங்கே விருப்ப சிக்கி சிந்தனை சரித்தவரு போய் அதை புத்திக்கு தாண்டி போகாது. அப்ப அவனுக்கு இப்படி போயிட்டா அவன் பல தவறு பண்ணுவான் சொல்லிதான் அந்த வர்ணாசிரமப்படியே வாழ்க்கை வாழ்ந்துக்கோ அப்படிங்கிற முன்னோர்களை வகுத்து அதை சுட்டி காட்டி நீ இப்படி வாழு, எடுத்தோட ஞானத்தை கொடுக்க முடியல. அதை இறைநிலை உணர்த்த முடியாது. ஃபர்ஸ்ட் அடுத்த ஜீவராசிகளுக்கும் உனக்கும் உள்ள ஒரு அன்பை பரிமாற்றிக் கொள்வதற்கு நீ வாழ்வில் முறைகளை இப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இப்படிதான் இருக்கும். அவனுக்கு ஒண்ணு இயல்புல இருக்கும், அதுவே இயல்பா இருக்கும். அதை நீ போதும், அதுக்கு போய் நீ ஆசைப்பட்டு செஞ்சு நீ ஓடி அதை கஷ்டப்பட்டு லாஸ் ஆகி நஷ்டப்பட்டு திருப்பி ஏண்டா செஞ்சங்க, அது தேவையில்லை. ஒன்னு இயல்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனா நீ எதை நோக்கி பயணிக்கணுங்கிற சிந்திச்சுக்கோ அப்படிங்கிறது இயல்புல இருந்து கொண்டே இறைவன் அடைவதுதான். இதுக்காக தனியா போய் அதான் நந்தனர் சாதாரண தொழிலா இருந்தார் இல்லையா, ஜனவர ராஜாவா இருந்தார். 2 பேருக்கு இறைவன் காட்சி கொடுத்துட்டான் இல்லையா. அப்ப அந்த இடம் தேவையில்லை, அது நமக்கு அமைக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆனா இறைவன் அடைவதற்கு இதுக்கு தேவையில்லை. ஆனா அந்தந்த வேலையை பார்த்துக்கிட்டு இறைவனை நீ பயணிக்கணும் தவிர எதுக்காக போய் ஏதோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கும்போது இந்த வர்ணாசனப்படியே வாழ்க்கை வாழ்ந்த போதுமானது. அது உனக்கு இயல்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதுவே எடுத்துட்டு போயிட்டு அது போதுமானது. உலகத்துல சிக்கிக்கிட்டு இது குறிச்சு அது குறிச்சு சொல்லி இந்த சிந்தனையை தேவையில்லை கொண்டு மாட்டிக்கூடாது. அது ஒண்ணு. சரி, இதுபடி வாழ்ந்தா கூட, இந்த வர்ணாசிரம முறைப்படி வாழ்ந்தா கூட அது நான் கரெக்டா வாழ்கின்றேன் அதுல சிக்கிறாத, அதுதான் கரெக்ட், அதுல சிக்க வேண்டாம். அது ஒரு வாழ்வியல் முறை, அவ்வளவுதான். அது விடுபட்டு அங்கதான் ஞானம் வருது. அப்ப அதுவே விடுபட்ட நிலையில சாட்சியா இருக்கு. அப்ப எதுலயும் ஒட்டாத நிலையில தான் நீ அந்த ஆனந்தமான சுகமான வாழ்க்கை வாழ முடியும் தவிர எதுலயும் ஒட்டிராத, நல்லதையும் ஒட்டிராத, கெட்டையும் ஒட்டிராத. அப்படிங்கிற நிலையை விடுபட்ட நிலையில தான் நீ உனக்கு இயல்புக்கு ஏற்றமா இருக்கலாம், நினைச்ச மாதிரி வாழலாம். ஆனால் அது ஒட்டாம இருக்கின்ற அந்த சாட்சி பாவனைங்கிறது நீ பழகி பார்க்கணும். அப்ப ஆரம்பத்துல நம்ம சில பயிற்சி தேவைப்படும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் யாருங்க உணரும் போது இது இல்ல, இதுவல்ல, 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 அப்ப எதுவா இருக்க முடியுமோ அது ஆட்டோமேட்டிக் உணர ஆரம்பிக்கும். இதை பிடிச்சிட்டீங்கன்னா அது சிக்கிட்டு அது பேசிட்டே இருப்பீங்க. இது இப்படிதான், அது இப்ப அதை பேசிட்டு இருப்பீங்க. அப்ப நல்லதே பெருசாயிரும், நல்லதே பாரமாயிரும், அது ப்ரெஷர் ஆயிரும். அதுவும் நான் இல்லப்பா. அப்ப ஆட்டம் மௌனமா அப்படியே வேடிக்கை தான் பார்க்கும். உங்களையே நீ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிரு. எனக்கு சம்மந்தம், எனக்கும் சசிகுமாருக்கும் சம்பந்தமே இல்லை. சசிகுமார் அப்படி சம்பந்தம் இல்லாத நிலைமாரே நீங்க அனுப்பிப்பீங்க. அப்ப அது உடம்பு இயங்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிலை வந்துடும். உதாரணத்துக்கு கனவு காண்றீங்க, அந்த கனவு நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க. கனவா பார்த்துட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அதே இது நனவு சாட்சியா பார்க்கணும், சாட்சி என்ஜாய் பண்ணும், அனுபவிக்கும். ஆனா அதுல ஒட்டதும் இல்லை. அந்த சினிமா திரை உதாரணம் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. என்ற பர்சனலா இன்னைக்கு அதை நீங்க வெளிப்படுத்தினீங்க. அது ரொம்ப பொருத்தமான ஒரு அருமையான உதாரணம். அதாவது சமுதாய பொறுப்புகளாகி அந்த வர்ண தர்மங்களையும் நம்ம கடைபிடிக்கணும், இந்த வாழ்க்கை நிலை பொறுப்புகளாகிய இந்த ஆசிரம தர்மங்களையும் நம்ம கடைபிடிக்கணும். அப்படி இருந்துட்டு நம்ம இந்த நீங்க சினிமா திரையில அதுவும் இல்ல உணர்வோடு அதை அணிவிக்கணும். அதுவாக ஆமா, அந்த சரிதான். அற்புதங்க, சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம்,
யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். சிறந்த ஒரு உயர்ந்த ஞான கருத்து இன்னைக்கு பகிர்ந்திருக்கீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சும்மா இரு சுகமா இரு, எப்படி சும்மா இருக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்கீங்க. எந்த நேரமும் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் ஓடுறோம் தெரியல. ஆனா இயல்பா இருந்தால் சுகமாக நிரந்தரமாக இருக்கலாம் என்று சொன்னீர்கள். அடைவதற்கு முயற்சி செய்கிறோம், எதையோ அடைவதற்கு பல வழிகளில் தேடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நம்ம சும்மா இருக்கலாம், சும்மா இருக்கலாம். மகரிஷி சொன்ன மாதிரி எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நம்ம நாமம் சொல்லலாம். நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்த நாம ரூபம் அது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மனசு அலைப்பாயும் மனதை ஒழுங்குபடுத்தலாம். அடுத்து வெளி விஷயம் உள்ள வராது சொல்லியிருக்கீங்க அந்த நேரத்துல. அப்புறம் சுவாசத்தை கவனிக்கணும், பிராண ஓட்டத்தை கவனிக்கணும். அது வரைக்கும் வந்திருக்கோம், பரவாயில்லைங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. சுவாசத்தை கவனிப்பதில் ஓரளவுக்கு வந்திருக்கோம். அம்மா ஒரு நிமிஷமா, நீ நாமங்களை சொல்லுறது அது ஒரு வழி, அதையே நீங்க ஒரே வழியா சொல்லிடக்கூடாது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெளி விஷயங்கள் உள்ள வராதுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அதை அதாவது அந்த பக்தியில் இருந்து நாம அடுத்து ஞான பாதையை நோக்கி போறதுக்கு நம்ம அதை கொண்டு வரோம். வெளி விஷயம் உள்ள வராது. அடுத்து சுவாசத்தை கவனிக்கணும், பிராண ஓட்டத்தை கவனிக்கும் போது கொஞ்சம் மன அமைதிப்படும். எல்லா காட்சிகளையுமே நம்ம ஒரு உயிராய் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நிலைக்கு போறதுக்கு தான். ஏன்னா இந்த பந்தங்களிலிருந்து விடுபட்டு இருக்கணும்ன்றதுதான் அந்த 75 வயதுக்கு அப்புறம் நீங்க அப்படி சொன்னீங்க. இந்த அனுபவங்கள், நம்முடைய அனுபவங்களை பிள்ளைகளுக்கோ பேரன்களுக்கோ நம்ம பகிரலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகுதான் சந்நியாசம்னும் போது அதற்கு இடையில் நம்மால் முடியுமா ஐயா? சாட்சியா இருந்து நாம அந்த நிலையை தொடர்வதற்கு முடியுமா என்பது ஒரு கேள்விங்க ஐயா. வாழ்க வளமுடன். இது உலக வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாழ்வு முறைய வகுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க ஞானம் அடைவதற்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆதிசங்கரரு குழந்தை பருவத்திலே என்ன ஆயிட்டாரு? புரிதல் ஆயிட்டாரு. அப்படி பார்த்தா குழந்தை பருவத்துல இருந்து வயசான பருவத்துல சில பேர் புத்தர் ஒரு காலகட்டத்துல பட்டினத்தார் ஒவ்வொருத்தரும் ஒரு வயசுக்கு மேல கடந்து வந்துதான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை. எப்ப புரிஞ்சதோ எல்லாம் விடுபட்டீங்க, அவ்வளவுதான். அது பிறகு உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன்னா, இப்ப டிராபிக் ஜாம் இருக்கு. டிராபிக்ல இன்னைக்கு வண்டி ஓடிட்டு இஷ்டத்துக்கு ஓட்ட முடியாது. ஏன்னா சிக்னல் வச்சுதான் நீங்க ஓட்ட முடியும் இல்லையா? ஆமாங்க. இப்ப ஆம்புலன்ஸுக்கு அது லைன் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது கிளியர் அது இஷ்டத்துக்கு போகும், அம்மா ஒதுக்கணும். ஆமா இல்லையா? அதே மாதிரி நீங்க எந்த வயசு ஞானத்துக்கு தகுதிதான். உலகப்பட்டு விட்டுச்சு அப்படின்னாலும் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதுக்கு சன்னியாசக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 75 வயசு காத்திருக்க அவசியம் இல்லை. அது போல ஆம்புலன்ஸ் தான். அந்த ஆம்புலன்ஸ் யாருக்கா அவனுக்காக தான். ஆம்புலன்ஸ் இஷ்டத்துக்கு ஓடாது, அவனுக்காக ஓடாது, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு ஓடும். ஆமா, தனக்கா ஓடாது. இந்த டிரைவர் தனக்கா ஓட மாட்டான், ஒரு உயிரை காப்பாற்ற ஓடும். அப்ப நீங்க வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அடுத்தவனுக்கா வாழ்வீங்க, உங்களுக்கு வாழ மாட்டேங்க. ஞானம் அடைந்த பிறகு உங்களுக்கு வாழவே மாட்டேங்க. சரிங்க சரிங்க. அடுத்தவனை வாழ்வீங்க. அடுத்தவனை வாழும்போது துன்பம் கொடுப்பீங்களா அடுத்தவனுக்கு? இல்ல, அடுத்தவருக்கு வாழும்போது கொடுக்க மாட்டோம். ஆமா. அப்ப நீங்க உங்களுக்கு உங்க இஷ்டத்துக்கு போறதுக்கு எல்லாம் வழிவிடும். அங்க டிராபிக் ஒண்ணு பண்ணாது, மக்கள் குறுக்கு ஒதுக்கிடுவாங்க. அப்ப நீங்க ஞான நிலைக்கு வரவங்களை பாத்தீங்கன்னா மக்களே ஒதுங்கி கொடுப்பாங்க இல்லையா? ஆமாங்கய்யா. இப்ப ஆம்புலன்ஸ் ஆயிட்டீங்க, உங்க இஷ்டம் ஆயிடுவீங்க. ஓ சரி 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 சரி. சிறந்த புரிய முடியுதா? ஆமா. அப்ப நீங்க ஞான நிலைக்கு அந்த வயசு கடக்கிற அவசியம் இல்ல, இந்த செகண்ட் முடியும். அதான் அஷ்டவகருக்கு நோக்கமே நொடி. அதாவது குதிரையேற்றத்தின் போது நொடி பொழுது, இப்பய இந்த நேரம் இந்த கணமே அடைய முடியும் தான் சொல்லுது. அதுக்கு எது தடையா இருக்கு அது நீக்கிறது பயிற்சி பண்ணிதான் ஆகணும். ஆமா ஆமாங்கய்யா.
அதுக்கு பயிற்சி எதுக்கு தேவை? அது தடையா இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த நிலையில இருந்து வரக்கூடிய உலக பற்றிலிருந்து வரக்கூடியது, அது போய் ஒழுக்கத்துக்கு வரக்கூடியது, அப்ப சிந்தனை மாத்திக்கிறது, அமைதிக்கு போறதுக்கு பயிற்சியோ ஒரு கட்டத்துக்கு தேவைப்படும். ஆனா எந்த அளவுக்கு வேகமா கத்துக்கிறீங்கிறது உங்க கையில இருக்கு. ஆமா ஆமாங்க ஐயா. சிறப்பு சிறப்பு. அது உங்க கையில இருக்கு. நன்றி நன்றி ஐயா. தெளிவான விளக்கம். நிச்சயமாக ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த கருத்துக்களை இந்த அஷ்டவக்ர கீதை நமக்கு அளிக்கிறது. அதனை நமக்கு ராஜேந்திரன் ஐயா சிறப்பாக அருளியுள்ளார்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.